வணக்கம் வணக்கம். முதல்ல ரோஜா பூவிலேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்மட பயணத்தை. ஓகே, சரியா? ரைட். ரோஜா பூ, சின்ன ரோஜா பூ, உன் பேரை சொல்லும் ரோஜா பூ, காட்டில் வாழும் தனியாக, என் பாட்டு மட்டும் துணையாக. எப்படி இருக்கு பாருங்க, அருமை இல்ல? இந்த சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமா என்ற மாதிரி ஏனே. அப்படி ஏனே அந்த வெள்ளை வெள்ளையா தெரியுதே பூ, அது ஒரு 7-8 மணி ஆகுனா இரவு வாசம்ண்டா பயங்கரமான வாசம். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணையுள்ளவன், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு பருக அழுது கேளுங்கள். எப்படி இருக்குன்னா மலைகள் எல்லாம் இதுக்கு எப்படி சொல்ற, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி இந்த பேரழகை, சொல்ல முடியலை என்றால் பொங்கி வரும் பேரழகை, மஞ்சம் நிறைந்த மலையே, என் நெஞ்சில் நிறைந்த மலையே. இங்கே என்ன பிரச்சனைண்டா ஒன்றே ஒன்று தான், இந்த அட்டை இருக்குல்ல, இந்த அட்டை திடீர்னு வந்து காலில் ஏறினா காட்டுறேன் பாருங்க. ஐயோ, பயங்கர சின்னனாக தான் இருக்கும், ரத்தம் மட்டும் நல்ல நிறைய குடிக்கும். அதுதான் அவரோட பிரச்சனை. எப்படி இருக்கு பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு நான் இருக்கிற வீடு எல்லாத்தையும் காட்ட போகிறேன், சரியா? பாருங்க எப்படி ஏன்னு. அதில் 2 பேர் இருக்காங்க. இவர் நல்லா பூப்பார். இது பூத்தா அந்த நீல கலர் பூ. அவர்கிட்டையும் போய் கதைச்சா பாருங்க. அவர் நான் வணக்கம் சொன்னால் அவரும் வணக்கம் சொல்லுவார் பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்குறங்க? நல்ல சுகமா சுகமா? வணக்கம். கதைங்களேன் என்னப்பா நீங்கள் கதைக்கிறங்களும் இல்லை. வணக்கம். நான் போயிட்டு வாரேண்ணா, நான் போய் வாரேண்ணா. சரியா? சரி சொல்லுங்களேன். வணக்கம். நீங்கள் கதைக்கிறங்களே இல்லை பாருங்க. கதைங்களேன், கதைங்களாம்ப்பா ப்ளீஸ். கதைக்க மாட்டுங்களா? கதைங்களேன். வணக்கம். கதைக்காட்டி பரவாயில்ல, நான் போகிறேண்ணா. ஆச்சா, எப்படி பாருங்க, செமையா. டாட்டா. இறைவனிடம் கையேந்துங்கள். பாருங்க அப்படின்ட்டு அழகு என்ன. இது வந்து சும்மா இல்லை, இந்த இது பாருங்க, இதுதான் இப்போ நான் இருக்கிற வீடு. மங்கல் போல் இருக்கு. ஓய், இந்த இது இருக்குல்ல, இந்த இதுவும் சாப்பிட்றதான். நல்ல வாசம், என்னன்ட்டு தெரியல, அப்படி வாசமாக இருக்கு பாருங்க. இந்த இது நல்லா இருக்குமே. நீங்கள் அனுபவிக்கணும் இதை வந்து. சும்மா இல்லை, ஒரு 2-3 நாளைக்கு வந்து இருந்தது போக்குள்ள உங்களுக்கு அந்த அழகு தெரியும். இதுதான் வீடு. மாவுளெல்லாம் எப்படி இருக்கானே. இல்லை, நாம் இப்படி சொந்தமாக இல்லாட்டியும் நமக்கு மண்ணால் மொழுகி சாணி போட்டாலும் இதே போல் சொர்க்கம் கிடைக்கும். ஆனால் இப்படியான இடத்துல இப்படி அமைகிறது தானே இப்போ பிரச்சனை. ஏன்னா இங்கே வாழணும். அதான் சும்மா இல்லை, இப்பெல்லாம் அந்த
காலநிலை வந்து இப்போ வந்து 22 23 அந்த மாதிரி தான் இருக்கும். ஓ பாருங்கள் இப்போ நிற்கிறேன். எப்படி பாருங்கள், அழகில்லா பாருங்க. இது கீழே ஒரு குசினி ஒன்று கட்டி அதுக்கு ஒரு வராண்டா ஒன்று செஞ்சுருக்காங்க. அதையும் பாப்பேன் நமக்கு என்னென்ன அப்படியே ஒரு வீட்டையும் காட்டிடுறேன் எப்படி இருக்குண்டேன்னு. தான் நான் இருக்கிறேன். வெளிச்சமெல்லாம் பாருங்கள் எப்படின்னு செமையாக இருக்குல்ல. கட்டில பாருங்கள் எப்படி கட்டிலன்னு நடுங்குது. செம பெரிய அது அந்த உர பேக்குக்குள்ளே இது வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்னுண்டா தேயிலை கொழுந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் அண்ணன் கராம்பு மூடை பண்ணி வச்சுருக்காரு, ஆஞ்சது விற்கணுமாமட்டு. எப்படி என்ன இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள். இந்த ஃபோட்டோ செமையாக இருக்குல்ல. எல்லாம் இதை நல்ல நல்ல ஓவியர். இதில் எத்தனை முகம் இருக்குன்னு பாருங்கள். இதில் 3 முகம் இருக்குது. ஒரு புள்ள, அம்மா, அப்பா இருக்காங்க. பாருங்க. நோ ஸ்மோக்கிங்கா என்ன யார் குடிக்கிறேன்னு யாருங்க? இது எப்படி போடுது? அழகன இது கிடைக்கணும் மேலே எப்படியெல்லாம். இந்த செல்ஃபியை பாருங்களேன் எப்படி அடிச்சிருக்காங்கன்ட்டு. ஏன்னா அருமை இல்லை. பாத்ரூமா பாருங்க, இதே என்ன செமையாக தான் இருக்கு. பாருங்க மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளைன்னு எப்படி இருக்குன்னு செமையாக இருக்குல்ல. இது இப்போ நம்மட அவங்களோட பாத்ரூமை காட்டினா பயந்து போயிடுவாங்க. பார்ப்போம், காட்ட முடிஞ்சா காட்டுறேன். சரியா? மியாவ் வாங்க மியாவ். நீ பாருங்களா மியாவ். ஆச்சா.